என்னதான் வீட்ல டீ போட்டு குடிச்சாலும், டீ கடையில போயிட்டு அந்த பெஞ்ச்ல இல்ல சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே, அப்படியே வெட்டி கதை பேசிட்டு டீ குடிக்கிற அந்த ஃபீலே தனி தான். நாங்க 2 பேரும் காலையில மார்க்கெட்க்கு காய் வாங்கலான்னு தான் போனோம். வர வழியில அப்படியே டீ குடிச்சிட்டு, வடையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கே 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அறக்க பறக்க இட்லிலாம் செஞ்சு, சௌசௌ சட்னி செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோம். டெய்லியும் நம்ம வீட்லயே இருக்கிறதுனால வாங்கி வச்சிருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்போ தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே போயிட்டு ஃபவுண்டேஷன், ஐலைனர், காஜல், லிப் பாம் எல்லாமே போட்டேன். எதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் வெளியே போகலான்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொன்னேன். நம்மள மாதிரி ஹோம் மேக்கருக்கு இந்த மாதிரி எப்பயாவது வெளியே போனால் தானே மேக்கப் போட முடியும், அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால் வீட்டுக்கிட்ட இருக்க டிவிஎஸ் ஷோரூம் தான் போயிருந்தோம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணலான்னு போயிருந்தோம். எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. டெஸ்ட் ட்ரைவும் கொடுத்தாங்க. இந்த வண்டியில் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெஹிக்கிளில் நல்லா வண்டி வர சவுண்ட் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடித்தா தான் சவுண்டே கேட்கும் போல இருக்குது. அப்படி வண்டி ஓட்டுற சவுண்டே கேட்கல. வரும்போது அப்படியே ஒரு மசாலா பூரி எனக்கு பிடிச்ச காளான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். தேங்க்யூ.